சம்பலம் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே எல்லாம் வல்ல தில்லைக்கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் குலகுருவாம் செல்லத்துறை சுவாமிகளையும் குலதெய்வமாம் வேற்பெருமானையும் அடியேனுடைய உள்ளத்திலே இருத்தி சித்தர் பெருமக்களை எல்லாம் அடியேனுடைய உள்ளத்திலே வளர்த்தி இன்றைய இந்த நல்ல நாளிலே ஓம் தொலைக்காட்சி ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வினூடாக உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவநேய செல்வர்களோடு எங்களுடைய பாரத மண்ணிலே காஞ்சியம்பதி என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான தெய்வீக தலம், அந்த காஞ்சியம்பதி என்னுடைய சிறப்புகள் காஞ்சி புராணம் தந்த, அதாவது கச்சியப்பர், அது காஞ்சிபுரத்திலே பரம்பரையாக சைவ வேளாளர் குலத்திலே அபிசிக்தர் மரபிலே தோன்றிய கச்சியப்பரால் அருளப்பட்ட காஞ்சி புராணத்திலே அந்த காஞ்சியினுடைய சிறப்புகள் எப்படியாக கூறப்பட்டுள்ளது என்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு சிந்திக்கலாம் என நினைக்கின்றேன். தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து, தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து என்று கச்சியப்பர் கந்தபுராணத்திலேயும் வருகின்ற வரிகளிலே இருக்கின்றது. அதே போல முக்கியமாக பெரிய புராணத்திலே தொண்டை நன்னாடு சான்றோருடையது என்று சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கின்றார். இங்கே காஞ்சி புராணத்திலே கச்சியப்பர் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து, தென்னீர் வயல், அதாவது தெள்ளிய தெளிந்த நீர், காவிரி ஆற்று நீரானது எவ்வாறு தெளிந்து குளிர்ச்சி பொருந்தியதாக தெளிந்த நீராக இருக்கின்றதோ அதுபோல இந்த தொண்டை நாட்டு மக்கள் சான்றோர்கள் அவ்வாறு தெளிவான ஞான அறிவினையுடைய நன்மக்களாக சான்றோர்களுடைய நாடாக இந்த நாடு தொண்டை மண்டல தேசம் விளங்குகின்றது என்று அற்புதமாக பதிவு செய்கிறார். மாதவம் செய்த தென் திசை என்று சேக்கிழார் சொல்லுகிறார். நாங்கள் தென் திசை என்று சொன்னால் எங்களுடைய ஈழ நாட்டை மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு வரலாற்று ரீதியாக தெரியும். நாங்கள் குமரிக்கண்டம் என்ற பெயரோடு புவியியல் காரணங்களாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலே பிளவுபட்டு இந்திய தேசத்திலே இருந்து பிரிக்கப்பட்டு தனி நாடாக ஈழ நாடாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஒரு காலத்திலே, ஒரு யுகங்களுக்கு முன்பு நாங்கள் எல்லாம் ஒரே தேசத்தவர்களாக இருந்தோம் என்பதற்கு இந்த திருமுறைகள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் நல்ல சான்று பகர்கின்றன. அந்த வகையிலே மாதவம் செய்த தென் திசை என்று சேக்கிழார் சொல்லுகிறார். பெரிய சும்மா தவம் செய்யல, பெரிய தவம் செய்தது தென் திசை. எண்ணற்ற முனிவர்கள், ஞானிகள், ரிஷிகள் எல்லாம் அவதரித்து அற்புதங்கள் நிகழ்த்தி இறை திருவருளுக்கு பாத்திரமான பல அற்புதங்கள் நிகழ்ந்த புண்ணிய தேசம் தென் திசை என்று சொல்லி இந்த சேக்கிழார் பெருமான் இந்த தென் திசையை பற்றி மிக அழகாக குறிப்பிடுகின்றார். எங்கே தொண்டை நாட்டை பற்றி கூறுகின்ற பொழுது இந்த வாக்கியத்தை அவர் கூறுவதை காணலாம். தரையிடங்களிலே சிறந்தது காஞ்சியம்பதி, அதாவது மண்டலம், பிருதிவித்தலம் என்று சொல்லுவார்கள். பஞ்சபூத தலங்களிலே காஞ்சி மாநகரம் பிருதிவித்தலம். வரையிடங்களில் சிறந்தது தணிகை மால்வரை. தணிகையம்பதி முருகப்பெருமான்
திருத்தணியிலே முருகன் கோயில் கொண்டு திருத்தணி மலையிலே அங்கே வள்ளி தேவ சேடா சமேதராக காட்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு இடம். எங்கு பார்த்தாலும் மலைகள், அழகோ அழகு, அப்படி ஒரு அழகு. மெய்மறந்து முருகப்பெருமானையும் வள்ளி தேவியானையாரையும் தரிசித்து கொண்டு காலம் முழுக்கவே அந்த இடத்தில் அமர்ந்து விடலாம் போல இருக்கும். அப்படியான ஒரு அழகு வனப்பு கொண்ட தேசம். அதை அங்கே அடியேன் கூட நன்மையில் நேரடியாக சென்று காண்கின்ற தரிசிக்கின்ற பாக்கியத்தை இறைவன் தந்திருந்தான். உண்மையிலே அந்த சான்றோர்கள் கச்சியப்ப சிவாச்சாரியார் போன்ற சான்றோர்கள் கூறியதை கந்த புராணத்திலே கச்சியப்பர் கூறுகின்றார். அந்த கச்சியப்பர் வேறு, காஞ்சி புராணத்தை தந்த கச்சியப்பர் வேறு. இரண்டும் கச்சியப்பர் என்று ஒரே ஆள் என்று நம்மனோர் சிலர் நம்பி விடுவதுண்டு. அவ்வாறு அல்ல. இந்த கந்த புராணத்தை தந்த கச்சியப்பர் இந்த காஞ்சியம்பதி என்ற சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், தரையிடங்களில் சிறந்தது காஞ்சியம்பதி. வரையிடங்கள், வரையாகி அதாவது மலைப்பாங்கு, அந்த மலை தொடர்களை கொண்ட அந்த பகுதி, அந்த வரையிடங்களில் சிறந்தது தணிகை மால் வரையே என்று கந்த புராணத்திலே குறிப்பிடுவார். அப்படிப்பட்ட சிறப்புகள் பொருந்திய இந்த காஞ்சியம்பதி எத்தகைய சிறப்புகளை கொண்டது என்று நாங்கள் பார்க்க வேண்டும், அறிய வேண்டும். எங்களுடைய இளைய சந்ததிக்கு, எங்களுடைய இளையோருக்கு நாங்கள் எடுத்து கூற வேண்டும். அதை அறிந்து அவர்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு முறை ஏனும் அந்த திருத்தலத்தை போய் பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும். இந்த பிறவி பிணி நீங்கி பெருவாழ்வு வாழ்வதற்கு ஒரு முறை ஏனும் அந்த பெருமானை கண்ணார கண்டு தரிசிக்க வேண்டிய புண்ணிய பதி காஞ்சியம்பதி. இந்த அபிசிக்தர் மரபிலே தோன்றிய கச்சியப்பர் காஞ்சி புராணத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது இந்த காஞ்சி மாநகரத்தின் சிறப்புகளை எல்லாம் சொல்லுகிறார். எப்படி என்றால், திருமகளும் கலைமகளும் நீங்காது இருக்கும் இடம் என்று சொல்லுகிறார். அதாவது செல்வத்துக்கு அதிபதியாகிய இலக்குமி தேவியும் கல்வி செல்வங்களுக்கு அனைத்து கலைகளுக்குமே அதிபதியாக விளங்கக்கூடிய சரஸ்வதி தேவியும் என்றுமே நீங்காமல் அந்த இடத்திலே உறைந்திருக்கிறார்கள் என்றால் அது காஞ்சியம்பதி என்று சொல்லுகிறார். சான்றோர்கள் எல்லோரையும் தன்னகத்தே கொண்டது. கந்த புராணம் வந்தது காஞ்சியிலே, குமரகோட்டத்திலே, எல்லாம் அருகருகே பக்கத்திலே இருக்கின்றன. நாங்கள் நினைக்கின்றோம் அங்கே போய் சென்று அதை பார்க்கின்ற வரைக்கும் எங்கேயோ தூரமா இருக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் அடியேன் கூட அங்கு சென்று பார்த்த பிறகுதான் தெரியும், காஞ்சியம்பதி ஏகாம்பரேஸ்வரரும் அண்மையிலே நடந்து செல்லக்கூடிய அளவு தூரத்திலே தான் முருகன் கந்தகோட்ட முருகப்பெருமானும், அங்கால பக்கத்திலே காமாட்சி அம்பாளும், அருகாமையிலே உலகளந்த பெருமாள் போன்ற பல கோயில்கள், காஞ்சியம்பதியிலே எண்ணற்ற கோயில்கள் ஒரு யுகத்திலே இருந்தன. காஞ்சி மாநகரமே ஒரு பொன் நகரமாக விளங்கியதென்று அறிஞர்கள், சான்றோர்கள், இலக்கியங்கள் எடுத்து கூறுகின்றன. அந்த வகையிலே சான்றோர்கள், பெரும் அறிஞர்கள், புலவர்கள், பெருமக்களை எல்லாம் கொண்டது இந்த காஞ்சியம்பதி என்று சான்றோரை பற்றி மிக அழகாக சொல்லுகிறார்கள். சரி, நாங்கள் பஞ்சபூத தலங்களிலே மண்ணுக்குரிய பிரிதிவி தலமாக இந்த காஞ்சிபதியை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த காஞ்சியம்பதி சங்க காலத்துக்கு முற்பட்ட காலத்திலேயும் சரி, இப்பவும் சரி, பெருமையும் பழமையும் புதுமையும் உடையதாக எப்பவுமே அது பொலிவு பெற்று கொண்டிருக்கிறது. கடந்த வருடம்தான் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று அற்புதமாக பொலிவோடு விளங்குகிறது. அற்புதமான சிவாலயம். எல்லோருக்கும் தெரியும், காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் என்றாலே கம்பம் அதாவது கம்பா நதியை பெருக்கெடுக்க செய்து உமையவளை சோதித்து அவளுக்கு காட்சி கொடுத்து அந்த உமையம்மையை ஆட்கொண்ட திருத்தலம் காஞ்சியம்பதி. பல்லவ சோழ மன்னர்கள் எல்லாம் அந்த காலத்திலே ஆட்சி செய்கின்ற பொழுது காஞ்சியம்பதியைத்தான் தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார்களாம். அவ்வளவுக்கு சிறப்பு பொருந்திய பாதுகாப்பும் வளம் பொருந்திய நகரமாக இந்த காஞ்சியம்பதி இருந்திருக்கின்றது. எல்லா சமயத்தவர்களும், இன்றைக்கு நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிபட்டு கொண்டிருக்கிறோம், எனது சமயம் உனது சமயம் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் அன்றைக்கு இந்த காஞ்சி புராணத்தை தந்த கச்சியப்பர் எழுதுகிறார். எப்படி என்றால்,
பல் சமயத்தவர்களும் அங்கு வாழ்ந்தார்களாம். எல்லா சமயத்தவர்களும் சமணம் பௌத்தம் முதலாகிய அத்தனை சமயத்தவர்களும் இந்த காஞ்சியம்பதியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அத்தனை பேரறிஞர்களும் அங்கே இருந்திருக்கின்றார்கள் என்று அந்த காஞ்சி புராணத்திலே பதிவு செய்கிறார். எந்த பேதங்களும் எந்த பாகுபாடுகளும் அங்கே இருக்கவில்லை. அவரவருடைய சமயத்தை கடவுளை நம்பி வழிபாடு செய்து கொண்டு அந்த நகரத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் மிக சீரோடும் சிறப்போடும். பற்பல சமயத்தவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான இந்த தேசத்திலே தீயன என்பன கனவிலும் நினைக்கிலா சிந்தையுடைய மாந்தர்கள் வாழுகின்ற பதி என்று குறிப்பிடுகின்றார். பாருங்க, இதுதான் முக்கியமான வரி. தீயன என்பன கனவிலும் நினைக்கிலா சிந்தை தூய மாந்தரை கொண்ட பதி. ஒருத்தருக்கு தீமை என்பது நேர்ந்துவிடக் கூடாது என்று அவர்களுடைய கனவில கூட நினைக்க மாட்டார்களாம். அப்படிப்பட்ட தூயம் உள்ளம் படைத்த மாந்தர்கள் மக்கள் வாழ்ந்த பதி இந்த காஞ்சியம்பதி என்று சொல்லுகிறார்கள். இந்த வரியை நோக்குகின்ற பொழுது தற்காலத்திலே நடக்கின்ற பிரச்சனைகளை நினைத்து பார்த்தால் நாங்கள் வெட்கமடைய வேண்டும். நாங்கள் என்ன நிலையிலே இருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்றைக்கு பல்லவர் சோழர் காலத்திலே எங்களுடைய சமயம் எழுச்சியுற்றது என்றால் இந்த தூய சிந்தனைகளே காரணம். அவர்களுடைய செயல்கள் தூய எண்ணங்களால் நிரம்பிய செயல்கள் காரணம் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. நாங்கள் இதை அடியேன் கூறவில்லை. கச்சியப்பர் தன்னுடைய இந்த காஞ்சி புராணத்திலே குறிப்பிடுகின்றார், கந்த புராணத்திலே கச்சியப்பர் குறிப்பிடுகின்றார், சேக்கிழார் பெரிய புராணத்திலே குறிப்பிடுகின்றார். ஈயனை என்பன கனவிலும் நினைக்கிலா தூய சிந்தை கொண்ட மாந்தர்கள் வாழுகின்ற பதி இந்த தொண்டை நாடு, தொண்டை மண்டலம், காஞ்சியம்பதி. ஆண்டு சிந்திக்க வேண்டும் அன்பர்களே நாங்கள். அது மட்டுமல்ல, தொண்டை நாட்டு தலைநகரமானது எவ்வளவு சீரும் சிறப்போடும் இருந்தது என்பதை அந்நிய தேசத்தவரான யுவான் சுவான் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, அவர் ஒரு பிற மதத்தவர், அந்நிய மொழி பேசக்கூடியவர், பிற நாட்டவர். அந்த யுவான் சுவான் என்பவர் குறிப்பிடுகின்ற பொழுது அவர் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகின்றாராம், உலகிலே மிகச்சிறந்த நகரம், உலகிலே தலை சிறந்த மிகச்சிறந்த நகரம் என்றால் அது காஞ்சியம்பதி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு பிற மதத்தவர், அந்நிய தேசத்தவர். யோசிக்க வேண்டும். நாங்கள் இன்றைக்கு பிறரை பாராட்டுவதற்கு தயங்கி நிற்கின்றோம். பிறருடைய நன்மைகளை சொல்லி பாராட்டுவதற்கு தயங்குகின்றோம். இதுதான் எங்களிடத்திலே காணப்படுகின்ற குறைகள் அன்பர்களே. ஆனால் இந்த நிறைய நூல்களை கற்று நாங்கள் தெளிய வேண்டிய நிறைய விடயங்கள் உள்ளன. அடுத்ததாக பாருங்கள், ஜான் கெட்டிங் என்கின்ற ஒரு அறிஞர். அவரும் பிரதேசத்தவர், பிற நாட்டவர். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், காஞ்சியை போன்ற நகரமைப்பு உலகத்திலே வேறெங்கும் கிடையாது என்று சொல்லுகிறார். காஞ்சி மாநகரத்தினுடைய நகர அமைப்பை போல ஒரு அமைப்பு இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது என்று மிக அழகாக குறிப்பிடுகிறார். நகரோசு காஞ்சி என்று காளிதாசன் இந்த காஞ்சி பதியினை, காஞ்சி மாநகரத்தினுடைய அழகினை, அற்புதத்தை தன்னுடைய பாடல்களிலே இலக்கியங்களிலே பதிவு செய்கிறார் காளிதாசன். நகரோசு காஞ்சி. முத்திநகர் ஏழினுள்ளும் முக்கியமாம் காஞ்சி என வேதாந்த தேசிகர் புகழ்ந்து கூறியிருக்கின்றார். எல்லா அறிஞர்களும் வேதாந்தம் சித்தாந்தம் என்பதை தாண்டி எல்லா அறிஞர்களும் சென்று சேர்ந்து அந்த இடத்தை ஒரு புனித இடமாக கருதி அவர்களால் போற்றப்பட்ட ஒரு இடம் இந்த காஞ்சி மாநகரம். அற்புதமாக சொல்லி இருக்கிறார். முத்திநகர் ஏழினுள்ளேயும் முக்கியமாம் காஞ்சி. இந்த 7 முக்கியமான முத்தி நகரங்கள் இருக்கின்றன. அவற்றுள் முக்கியமானது காஞ்சி என்று சொல்லுகிறார். ஒரு முறையாவது சென்று தரிசித்து விட்டு வாருங்கள் என்று. கல்வியில் கரையிலா காஞ்சி நகர் என்று அப்பர் பெருமான் தன்னுடைய திருமுறையிலே குறிப்பிடுகின்றார். நாவுக்கரசர் பெருமான் சிந்தியுங்கள். அறிஞர்கள் தான் சரி தங்களுடைய பசுகரணங்களால் கூறிவிட்டு சென்று விட்டார்கள் என்று கூட நாங்கள் சிந்திக்கலாம். ஆனால் இறைவன் திருவருளுக்கு பாத்திரமான, இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட நாவுக்கரசர் பெருமான் காஞ்சியம்பதியை பற்றி கூறுகின்ற பொழுது
அவர் என்ன கூறுகிறார் என்றால், கல்வியில் கரையிலா காஞ்சி, கல்விக்கே அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு நகரமாக அங்க இருந்துதான் எங்களுக்கு கந்த புராணம் வருகிறது, காஞ்சி புராணம் வருகிறது, அங்கதான் உற்பத்தி ஆகியது. அந்த வரலாற்றை எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த தெய்வீக ஆற்றலை, அந்த இடத்துக்குள்ள மகிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே. வடநாட்டில் இருந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு தர்மபாலர் திக்நாகர் என்கின்ற வடமொழி அறிஞர்களை அனுப்பி வைத்த நகரம் இந்த காஞ்சி நகரம். வடநாட்டிலே, அதாவது இந்தியாவிலே வடநாட்டிலே இருக்கின்ற நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு பெரிய பேரறிஞர்களாக விளங்கிய திக்நாகர், தர்மபாலர் ஆகிய அந்த 2 பேரறிஞர்களையும் அனுப்பி வைத்த பெருமைக்குரிய நகரம் இந்த காஞ்சி நகரம் என்று கச்சியப்பர் தன்னுடைய இந்த காஞ்சி புராணத்திலே மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். அவர் அந்த வரலாற்றை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் இத்தனை வரலாறுகளும் இதற்கு உண்டா என்று ஆச்சரியப்பட வைக்கும். கந்த புராணத்திலே ஈறு சேர் புகழ்தரும் இறுதியின்றே மாறிலா புகழ்தரும் காஞ்சி. ஈறு சேர் புகழ்தரும் இறுதியின்றே மாறிலாத புகழ்தரும் காஞ்சி. எந்தவித மாறுபாடும் இல்லாத நல்ல புகழை தரக்கூடிய, நல்லறிவு ஞானத்தை தரக்கூடிய இடம் காஞ்சியம்பதி என்று கந்த புராணத்தை தந்த கச்சியப்பர் பாடியிருக்கின்றார். எவ்வளவு அற்புதம் என்று பாருங்கள். இந்த காஞ்சி புராணத்துக்கும் கந்த புராணத்துக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு அன்பர்களே. காரணம், 2ம் உட்பவித்த இடம் இந்த காஞ்சி மாநகரம். அங்கே பெருமான் செய்த திருவிளையாடல்கள் என்பது எண்ணற்றவை. எம்பெருமாட்டியையே லீலை செய்து தன்னுடைய திருவருளுக்கு பாத்திரமாக ஆட்கொண்ட பெருமான் செய்த அற்புதங்கள் எண்ணற்றவை. எத்தனையோ சிவாலயங்கள், எத்தனையோ விஷ்ணு ஆலயங்கள், எத்தனையோ முருகன் ஆலயங்கள் என்று அந்த காஞ்சி மாநகரை சூழ எத்தனையோ ஆலயங்கள் கொண்ட பெரிய ஒரு மாநகரமாக இந்த காஞ்சியம்பதி விளங்குகின்றது. அம்பிகையானவள் என்ன செய்கிறாள் என்றால், 2 நெல் கொண்டு 2 நெல் பெற்று 4 அறம் செய்து அறப்பெரும் செல்வியாக வீற்றிருந்து கரம் தரும் பயன் இதுவென உணர்ந்து கம்பம் மேவிய உம்பர் நாயகரை இறைவி பூசித்ததும், இறைவன் வெள்ளம் காட்டி இறைவியை விரட்டிவிட இறைவனை இறைவி தழுவி குலைந்ததும். அதாவது எம்பெருமான் என்ன செய்கிறார் என்றால், தேவியானவள் மணலிலே லிங்கம் அமைத்து கம்பாநதி கரையிலே பெருமானை தான் செய்த தவறுக்காக பூசித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி பூசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கம்பாநதியை பெருக்கெடுக்க செய்து பெருமான் சோதிக்கின்றார். அப்பொழுது அந்த மணல் லிங்கத்தை தேவியானவள் கட்டி தழுவிக்கொள்ளுகின்றாள். அந்த காஞ்சி புராணத்திலே தழுவ குலைந்த படலம் என்ற படலத்திலே இந்த செய்தி அற்புதமாக இருக்கும் அன்பர்களே. தேவியினுடைய முளைத்தடங்கள் கூட அந்த லிங்கத்திலே பதிந்து நீண்ட காலம் இருந்தனவாம். அண்மையிலே அடியேன் சென்று பெருமானை தரிசிக்கின்ற பொழுது அங்கே உள்ள சிவாச்சாரியார்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அங்கே அபிஷேகங்கள் கிடையாது பெருமானுக்கு. இன்றைக்கும் மூலவர் அப்படியேதான் இருக்கின்றார். கும்பாபிஷேகத்தின் போது கூட அந்த மூலவரை ஒரு மரத்திலே செய்து அங்கே ஆவாகனம் செய்து பாலஸ்தாபனமாக வைத்திருக்கிறார்களே தவிர மூலவரை எங்கேயும் அசைப்பது கிடையாது. அவருக்கு நீர் ஊற்றி அபிஷேகங்கள் கிடையாது. புனுகு மட்டும் சாத்தி பெருமானை இன்றைக்கு வரைக்கும் வழிபாடு செய்கிறார்கள். அந்த புனுகு சாத்தி சாத்தி அம்பிகையானவள் பெருமானை கட்டிப்பிடித்து தழுவ குலைந்து கொண்ட அந்த அடையாளம் இப்பொழுது அழிந்து கொண்டு வந்து விட்டது என்று அங்கே இருக்கின்ற சிவாச்சாரியார்கள் அற்புதமான ஒரு செய்தியை கூறியிருந்தார்கள். இந்த செய்திகளை எல்லாம் நேரே சென்று பார்த்து தரிசிக்கின்ற பொழுது எங்களுடைய ஆன்மா என்ன புண்ணியம் செய்ததோ என்று எண்ண தோன்றும் அளவுக்கு அற்புதமான ஒரு சிவாலயம். இந்த கம்பம் மேவிய உம்பர் நாயகரை மனதிலே இருத்தி எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த காஞ்சி மாநகரத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் உங்களோடு பகிர கிடைத்த இறைவனுடைய பெருங்கருணைக்கும் திருவருளுக்கும்
அடியேன் என்றும் பாத்திரமாக வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகின்றேன். அடியவர் பெருமக்கள் எல்லாம் ஒரு முறையேனும் பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று உளமாற வேண்டி என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றது அங்கும் நிலவியுலகலாம். ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணுருவானாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி காவாய் கிரகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.